அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி திருச்சியிலிருந்து செங்கிப்பட்டி வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாங்க. அது எல்லா டிவிலையும் வந்துச்சு, எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இது ஒரு பெரிய செய்தியான்னு கேட்டால் இல்லை. அப்போ எது செய்தி அப்படின்னு பார்த்தா, விஜய் நம்ம அண்ணன் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சியில் எப்படியாவது நமக்கு எப்படியோ அவங்கள இணைச்சி நம்ம வந்துடலாம், அண்ணன் சீமானோட இணைஞ்சிடலாம், நாம் தமிழர் கட்சியில் நம்ம இணைஞ்சாதான் நமக்கு அடுத்தது வாழ்க்கை அப்படிங்கிறத அவர் நல்லா இன்றைக்கி உணர்ந்து அவர் வாயாலேயே ஒரு ஆளை அனுப்பி அண்ணன் சீமான்கிட்ட கேட்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. அது எந்த அளவு உண்மை என்னங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம போகிறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் ஆரம்பத்தில் பேசினாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பேசுனாங்க. எவனும் கட்சி ஆரம்பிக்கிறான், தம்பி விஜய் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உச்ச நட்சத்திரமாக அவர் நிற்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் பேசுனாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எப்பப்பெல்லாம் திரைப்படத்துறையில் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அந்த சமயங்களில் படத்தை வெளியிடவே முடியாத சமயங்களில் இன்றைக்கி டிவிக்கேன்னு கத்துறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் இப்படி நின்றுருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் சீமானும் தான் இந்த இடத்துல முழுமையாக நின்றுருப்போம். இன்றைக்கி பக்கத்தில் இருக்க ஆதவ அர்ஜுனா, இந்த நிர்மல் குமார், இவங்கெல்லாம் யாருமே அன்றைக்கெல்லாம் இதுக்காக இந்த படம் வரணும், கத்தி வரணும்னா எதுவுமே பேசவே இல்லை. நீ கத்தி பேசிகிட்டு இருக்காங்க. லயோலா மணிலாம் அன்றைக்கி இந்த பக்கமே இல்லப்பில் இருக்குது. இப்போ நான் பார்க்குறேன், ஒரு திமுகவில் ஒரு இதை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாப்புல, இந்த 1000 ரூபா பணம் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளெக்ஸ், அது எவ்வளோ என்னமோ, ஆனால் அதுலேயும் இருக்கிறாப்புல. அவர் அண்ணன் சீமான்கிட்ட கூட படம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாப்புல. அப்போ படம் எடுக்கிறவர்கள் பின்னாடி சுற்றுறதும் இதை ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தவன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அது சொல்லுவாங்கல்ல, அங்கேருந்து விரட்டி விட்டது, இங்கேருந்து பொறுக்கி தின்னது, இங்கே துண்டு பீடியை கிள்ளி போட்டது, அந்த துண்டு பீடி கிள்ளி போட்ட பீடியை எடுத்து குடித்ததெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் தாவேக்காவை அப்படி சொல்லலை, அவங்கள அப்படி சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அதில் நிறைய நண்பர்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, நம்ம தம்பிகள் அதில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம அவங்களும் நம்ம சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு அமைப்பை இவர் ஏற்படுத்தியிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. நம்ம விஜய் மேலே எனக்கு என்றைக்குமே ஒரு ஒரு கெட்ட அபிப்பிராயம் எனக்கு இருந்ததே கிடையாது. இப்போது திருட்டு பயில பிடிச்சிக்கிட்டு ராஜா மொழினா எப்படா முடிப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாச்சி சொல்லும். அதே போல் அவருக்கு தெரிஞ்சதானங்க. இப்போ வடிவேல் சொல்லுவார்ல, நான் வச்சுக்கிட்டாடா வஞ்சனம் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சதானே, அவருக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு பெரிய ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ ஒரு ஏழை அம்மா அப்பா இருப்பாங்க, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்துக்கு போட்டுட்ருப்பார். அவர் நினைப்பார், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கூல், அவருக்கு சக்திக்கு மீறிய ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்து எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளை நாளைக்கு கலெக்டர் ஆகிடும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைய பார்த்து சொல்லுவார், நீ கலெக்டர் ஆகிடுவப்பா, நீ டாக்டருப்பா, என் பிள்ளை டாக்டர் தெரியும்ல, என் பிள்ளை கலெக்டர் தெரியும்ல அப்படின்னு. அதே போல் தான் விஜயை பார்க்குறவங்களும் அதே போல் தான். நானும் அப்படி தான், விஜய் நல்லா வரணும், எப்படி இருந்தாலும் வரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். ஆனால் அங்கே உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது. இப்போ எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல, நீ முதல் ரேங்க் எடுக்க வேணாம், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வேண்டாம், நீ நம்ம பிள்ளை தான். ஆனால் நம்ம பிள்ளை தாங்கிறதுனால நீ பாட்டுக்கு வயிற்றில் குத்துனா நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? என்னடா வயிற்றில் குத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளோட அந்த அடுத்த தலைமுறை இருக்குல்ல, இந்த வாரிசுகள்லாம் வருதில்ல, அதெல்லாம் இவரை நம்பி அந்த பின்னாடி போகுதுங்க, நல்லதுங்கெல்லாம் போகல. அதையும் நம்ம ஒரு இதை எடுத்துக்கணும். அதில் என்ன சொல்கிறாங்க விஜய், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு காலகட்டத்தில் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க, அடுத்தது நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைன்னாங்க, அதுக்கெல்லாம் முன்னாடி அளவான குடும்பம் திகிட்டாத இன்பம் அப்படின்னாங்க. அப்போ இப்போ ஒன்று சொல்லிட்டு இப்போ இப்போ திருப்பி அந்த ஐஸ்வர்யா கருத்திரிப்பு மையம்னு ஓடிட்டுருக்காங்க. அது அடுத்ததுன்னு வச்சுங்களேன். அது நம்ம டாஸ்மாக்கு இது போல் அந்த உணவு பண்டங்கள் இவங்களோட இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் வந்தது. ஆனால் அந்த சமயத்தில் நீங்களாம் மக்கள் சேவை பண்ணியிருக்கலாமோ? அது போல் சமயங்கள் விஜய்க்கு ஒரு நல்ல இன்றைக்கி இருக்கிற ஒரு வயசு இருந்து இன்றைக்கி இருக்க அந்த கூட்டங்கள் அவர் பின்னாடி போய் அன்றைக்கி அப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்கும்? இந்த இதில் செய்வாங்கல்ல, அந்த காலத்தை பின்னாடி நோக்கி போகிற வைக்கிற மாதிரி, அதே போல் நம்ம செஞ்சிடலாம் போல் தோணுச்சு. எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் ஏதோ ஒரு 4 தருதலை, நான் எல்லாத்தையும் சொல்ல, ஒரு 4 தருதலை 5 தருதலை ரொம்ப மோசமாக இருக்குது. கீழே உழுவுறாங்க, அதை தாண்டி போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் தான் மக்கள் அதுலேருந்து வராங்களேங்க. எனக்கு வைத்தறிச்சலாம் தான், எனக்கு கொடுமையாக நான் நினைக்கிறது, மனம் அருந்துறது எல்லாமே. அந்த கூட்டத்தில் மிதித்தது கூட திறமை ஏறி குதிச்சு ஓடியாந்தாங்கல்ல, அதில் எவனோ ஒருத்தன் தான் கவுன்சிலர் டிவிகேல. அதில் யாரோ ஒருத்தனும் ஒரு வேலை, அந்தளவுக்கு முட்டாள்தனமாக யாரும் எந்த ஊர்லேயும் செஞ்சிட மாட்டாங்க. அப்படி ஜெயிச்சா அதில் எவனோ ஒருத்தன் தான் கவுன்சிலர்.
கீழே விழுந்த கூட தெரியாமல் அது மேலே ஏறி 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 ஓடிச்சு பாரு. அந்த ஏதோ ஒரு பெண் தான் அதில் வந்து பெண்ணு, அதில் உள்ள அந்த குழந்தைங்கள் தான் வந்து நாளைக்கு வந்து வார்டு பிரதிநிதி, வார்டு கவுன்சிலராக இருக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் எந்த தெரியும்? அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு குடும்ப பஞ்சாயத்துக்கு ஒன்று போகிறீங்கன்னு வச்சுங்க, குடும்ப பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, இருந்தாலும் ஒரு அறிவுரை நீங்கள் சொல்கிறதுக்காக உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட போனீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கூட்டுறான்ல, கூட்டுறவர் 4 புருஷன் வச்சுருக்கிறா, பேப்பர் பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சுருக்கிறான், பணமே இல்லாதவங்கலாம் பல இதை வச்சுருக்கான், 10 15 வச்சுருக்கிறான். எங்கள்கிட்ட பணம் இருக்குல்ல, நாங்கள் எத்தனை வச்சுருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அடுத்த வார்த்தை எவனோ ஒருத்தன் கேட்டான்னு வச்சுங்க, நம்ம பிள்ளையா இருக்குன்னு வச்சுங்க, அது எவனோ ஒருத்தன் கேட்டுறான், நீ எத்தனை பேர் வச்சுருக்க, இல்லை ஒன்று எத்தனை பேர், தயவு செஞ்சு இது வந்து தவறாக நான் சொல்லலை, படணும் உங்களுக்கு, அதுக்காக நான் சொல்கிறேன். நான் வந்து யாரையும் போய் பேச மாட்டேன். நீ எத்தனை பேர் வச்சுருக்க, ஒன்று எத்தனை பேர் வச்சுருக்கிறான், உங்கள் குடும்பம் என்னன்னு சொல்லி அப்படி அவனும் பேசிட்டான்னு வச்சுங்க, அது எவ்வளோ ஒரு இது பெற்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா யாரும் பேசிடுறாங்க, அவங்க அண்ணன் தம்பி யாரும் பேசிடுறாங்கன்னா அது எப்படி இருக்கும்? இந்த சமூகத்தை வந்து மாற்றணுங்கிறதுக்காக தான் நம்மலாம் வந்து இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போதுங்க ஒரு குற்றம் செய்கிறான் பாருங்க, அவன் மட்டும் வந்து குற்றவாளி கிடையாது. அந்த செய்கிற குற்றத்தை நீங்கள் வந்து இது குற்றம்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்துக்க சொல்லாமல் நம்ம போகிறோம்னு வச்சுங்க, நம்ம தான் மிகப்பெரிய குற்றவாளி. நம்ம மனசாட்சி நம்ம உறுத்தோம். அதுக்காக தான் இந்த வீடியோ தவிர வேறு எதுவும் இல்லை. அதே போல் இவர் வந்து விஜய் பேசும்போது எல்லா இடங்களையும் நம்ம பார்த்துட்டேன். அதே போல் தான் இன்றைக்கி வந்து செங்கிப்பட்டிலையும் பேசுகிறாரு. நீங்களாம் எனக்கு ஏமாத்தாமல் ஓட்டு போடுவீங்கல்ல, அங்கே வரோம் அவங்களுக்கு தான் போடுவோம். ஒரு லூஸ் மோகனுக்கு கூட்டம் போட்டு அங்கே வந்து ஆள் சேர்ந்தாலும் அவங்களுக்கு தான் போடுவாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து என்ன அரசியல் புரிதல்னு தெரியாமல் இருக்குது. அதில் என்ன விஜய் இந்த பாயிண்ட் ஓட்டம் பாருங்க, விஜய் வந்து அண்ணன் சீமான்ட்ட வந்து ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறாப்புல, அனுப்பி வந்து ஆரம்பத்தில் பேசியிருக்கிறாங்க. இது வந்து எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு, நிறைய ஊடகவியலாளர்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் இவர் நம்பிக்கிட்டே இருந்தார். ஏற்கனவே நமக்கு வந்து நம்ம இனம் கொண்டொழிக்கப்பட்ட போது எல்லாருமே வந்து துடிச்சிக்கிட்டு இருந்த சமயங்களில் இவர் வந்து காங்கிரஸில் போய் பொறுப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய செய்தியை பார்த்தோம். அப்பயும் காங்கிரஸ் இவர் ஏமாத்திச்சு விஜயை. அதே போல் இப்போ திருப்பி அடுத்தது வந்து இன்றைக்கி இப்போ ஜஸ்ட்டு எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் எங்கள் கூட தான் வந்துடும் அப்படின்னு சொல்லி இவங்க இருந்தாங்க. முத கடை திறந்தவங்க இங்கே தான். நாங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, எங்கள் கூட யாராவது வருவாங்க இல்லையா, வரவங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும் இல்லையா அப்படிலாம் பேசுனவங்க இங்கே தான். ஆனால் யாருமே வரல. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி 28 தொகுதி கொடுத்து ஒரு மாநிலங்களவை தொகுதியும் கொடுத்து மொத்தம் 29 முடிஞ்சு போச்சு. 29 சீட்டு காங்கிரஸுக்கு திமுக கொடுத்துருச்சு. அப்போ அந்த காங்கிரஸ் இதோட 2வது தடவையும் தாவேக்காவை விஜயை காலி பண்ணிடுச்சு, தோக்கடிச்சிருச்சு, ஏமாற்றிடுச்சு, நம்பிக்கை துரோகம் பண்ணிடுச்சு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். காங்கிரஸுக்கு இது வந்து பரம்பரையாக அதை தான் செய்யும். ஆனால் விஜய் என்ன நினச்சிட்டு இருக்கிறாப்புல, இன்றைக்கி தான் அவருக்கு வந்து மனசில் பட்டுக்கிட்டு இருந்திருக்கு, விவசாயிகளுக்கு நம்ம வந்து ஆதரிக்கணும் இல்லையா, விவசாயி தானே நமக்கு ரொம்ப முக்கியம். விவசாயி பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து சாதாரணப்பட்டவர்கள் இல்லை. இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஜென்மத்தில் வந்து நான் விவசாயி குடும்பத்தில் நான் வந்து பிறக்கணும். விஜய் அவர்களே, நீங்கள் இப்போயே வந்து இங்கே குடும்பத்துக்கு வந்துடலாம். இந்த இது நம்மால் படம்னு ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து இது டைரி எழுதுவாப்புல பாக்கியராஜ், சோப்பனா ஹீரோயின், அதை எழுதும்போது சொல்லுவாப்புல, அதில் எழுதி வச்சுருவாப்புல, ஐயர் பெண்ணி அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயின் பேரை போட்டு, இன்னொரு ஜென்மம் ஒன்று இருந்தால் நான் வந்து உனக்கு செல்ல குட்டானா வந்து பிறக்கணும் அப்படின்னு. அதை படிச்சுட்டு அந்த ஹீரோயின் கேட்கும், ஏன் நான் தான் குத்துக்கல்லாட்டம் இருக்கிறேன், இந்த ஜென்மத்திலே இருக்க வேண்டியதானே, அது ஏன் அடுத்த ஜென்மம்னு கேட்கும். இப்போ நம்மளும் அதான் கேட்குறோம். இதான் விவசாயி தான் உனக்கு முடிஞ்சு போச்சு, விவசாயி சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்தணும், விவசாயிகளை ஆதரிக்கணும், விவசாயிகள் சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க சாதாரணப்பட்டவர்கள் இல்லை. இது எல்லாம் தெரியுதில்ல, இப்போ தாச்சும் தெரியுதில்ல. நாங்களாம் என்றைக்கோ நீரை பற்றி பேசியிருக்கிறோம். நீர் சோறு எவ்வளோ முக்கியம், அறிவு வயிறு உயிர் எவ்வளோ முக்கியம், எதுக்கு வந்து நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும், எதை வந்து மையப்படுத்தி நம்ம வந்து வாழ்வியலோட சேர்த்த அரசியலை வந்து நம்ம முன்னெடுத்து செல்லணும். இல்லை நாம் தமிழ் கட்சியில் இந்த குட்டி பையனுங்க எங்களுக்கு ரொம்ப குட்டி பையனுங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களோட நல்லாவே சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு சொல்கிறீங்க, தொழிற்சாலைகள்லாம் கொண்டாந்து வைக்க போகிறாங்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் நீர் பொருளாதாரம்னு ஒன்று இருக்குது. அந்த நீர் பொருளாதாரத்தை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் வந்து அந்த இதே படிச்சிருக்கீங்க, தண்ணீர் திவாலுங்கிறதே, அதையும் சேர்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உதவும். நீங்கள் வேறு வாய்ப்பே இல்லை. ஆனால் அண்ணன் செத்துக்கிறாருன்னு தெரில, உங்களுக்கு வந்து ஒரே வாய்ப்பு வந்து நாம் தமிழர் மட்டும்தான். அதுலேயும் என்ன இன்னொரு என்னென்னா, சீமான் வந்து கொஞ்சம் குழந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட தம்பி இடுமவனங்க அர்த்தி, தம்பி நண்பர் சாட்டை துரிமுருகன், இவன் நம்ம தம்பி துருவன் செல்வமணி,
இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு தெரில. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பார்க்குற மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு குழந்தைய பெற்ற தாய் சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா. அவங்க ஒரு இளைஞர்களாக தான் இருக்கிறாங்க அவங்களும். ஒரு சின்ன வயசில் அவங்க வந்து ஒரு குட்டி குழந்தை, அழகான குழந்தை வச்சுருக்கிறாங்க. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த பேபியோட எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்கன்னா, இந்த சமூக சீரழிவை நம்ம வந்து ஒழிக்கணும்னு நமக்கு இருக்க ஒரே வாய்ப்பு தான். வேறு எதுவுமே இல்லை. நமக்கு இருக்க ஒரே வாய்ப்பு அண்ணன் சீமான் தலைமையை ஏற்று நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துறது தான். அதுக்கு செலுத்தினா மட்டும்தான் இந்த பூமியும் சரி, இந்த சாமியும் சரி, நம்ம தலைமுறையும் சரி மிக சிறப்பாக செழிக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வார தேர்தலில் அண்ணன் கரத்தை வலுப்படுத்தி அண்ணனை முதலமைச்சர் ஆக்குறோம். விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துகிறோம். நான் என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பார்க்குறவங்களும் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிருங்க. உலகத்தமிழர்கள் அனைவரும் இப்போலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.